இதுக்கு தான் ஏன் சொல்றது, நம்ம ஏரியாவில் வந்து பில்டிங் கட்டுன்னு எந்த பிரச்சனையும் வராது. அட நீங்க வேறங்க, எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான். லோக்கல் ஆளுங்க எனக்கு ஒரு லோடு கம்பி கூடு, சிமெண்ட் கூடு, ஜல்லி கூடுன்னு தாலி அறுக்குறானுங்க. எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும்? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன, ஜாலியா கார்மெண்ட் ஃபேக்டரி கட்டி சந்தோஷமா இருக்கிறீங்க. என் வழி உங்களுக்கு தெரியுமா? சுமூகமா போயிருக்கணும். முறைச்சிட்டு பயந்தா அப்படிலாம் கிடையாது. பிரச்சனை வந்தா நான் பார்த்துப்பேன். இந்த ஏரியா பசங்க ஒரு மாதிரி, அதுக்காக அதை பயம்னு சொல்ல முடியாது. அதை எப்படி சொல்றது, ஒரு பயம்னு சொல்லு. சரி விடுங்க, அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? கவலைப்படாதியா, நான் வேணா ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்க ஆளுங்க 2 பேர் இங்க இருந்தா போதும். ராணா என் பக்கத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சாலே எவனும் என் கிட்ட நெருங்க மாட்டான். அதான் சொல்லிட்டேன் இல்லையா. டேய், நீயும் தாசும் கூட வருங்க, கவனமா பாத்துக்கங்க. ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாரு. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க, ஏன் வாக்கு கொடுக்குறீங்க? நான் வேணா அவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். யோ, சும்மா சொன்னேன். நான் தள்ளு வண்டியில துணி தச்சு கொடுத்த காலத்துல இருந்தே உன்னை எனக்கு தெரியும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பத்தா பாத்துக்க. சரிண்ணே. மலர்களே மலர்களே மலர வேண்டாம்,